வயசானவர்கள், விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் பற்றி கவர்மெண்ட் இப்போ ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இனிமேலு உங்களுக்கு 3000 ரூபாய் பென்ஷன் கிடைக்குமா இல்ல 4500 ரூபாய் பென்ஷன் கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏப்ரல், மே, ஜூன் மாத பென்ஷன் இன்னும் வரலன்னா அது எப்போ வரும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் சில பேருக்கு ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் மாத பென்ஷன் கூட பெண்டிங்ல இருக்கு. அது ஏன் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு 3 முக்கிய காரணங்களையும் சொல்ல போறோம். அதனால இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். வயோதிகர் பென்ஷன், விதவை பென்ஷன், மாற்றுத்திறனாளி பென்ஷன் வாங்குற எல்லாரும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான்ல ஆல் நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரி, முதல்ல பென்ஷன் அமௌண்ட் பற்றி பேசலாம். ஏப்ரல், மே, ஜூன் மாதங்கள்ல உங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் கிடைக்க போகுது? 1000 ரூபாய் கிடைக்குமா இல்ல 1500 ரூபாய் பெர் மந்த் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அதுக்கான அப்டேட் என்னன்னா, பென்ஷன் வாங்குற எல்லா பெனிஃபிஷியரிஸ்க்கும் 1 ஏப்ரல் 2026 இருந்து மந்த்லி பென்ஷன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடி கிடைச்ச 1000 ரூபாய்க்கு பதிலா இனிமேல 1500 ரூபாய் எவ்ரி மந்த் கிடைக்கும். அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. இப்போ ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தையும் சேர்த்து பார்த்தா டோட்டலா 4500 ரூபாய் பென்ஷன் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வரும். அதாவது முன்னாடி மாதிரி 3000 ரூபாய் இல்ல, இனிமேல 4500 ரூபாய் கிடைக்க போகுது. நீங்க விதவை பென்ஷன் வாங்குறவரா இருந்தாலும் சரி, வயோதிகர் பென்ஷன் வாங்குறவரா இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளி பென்ஷன் வாங்குறவரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் 1500 ரூபாய் பர் மந்த் கிடைக்கும். வருடத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா முன்னாடி உங்களுக்கு 12000 ரூபாய் பென்ஷன் கிடைச்சது. ஆனா இனிமேலு 18000 ரூபாய் கிடைக்கும். அதாவது ஒரு வருடத்துக்கு 6000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்க போகுது. மாதத்துக்கு 500 ரூபாய் அதிகமா கிடைக்கும். மேலும் ஏப்ரல், மே, ஜூன் மாத பென்ஷன் டைரக்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். சரி, சில பேருக்கு ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் மாத பென்ஷன் இன்னும் வரல. அது ஏன் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கான 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களால தான் உங்க பழைய பென்ஷன் ஹோல்டுல இருக்கலாம். அதுல முதல் முக்கிய காரணம் என்னன்னா, நீங்க இகேவைசி கம்ப்ளீட் பண்ணாம இருக்கலாம். இகேவைசி அதாவது எலக்ட்ரானிக் கேவைசி பண்றது ரொம்ப முக்கியம். அதை கம்ப்ளீட் பண்ணலன்னா கவர்மெண்ட் டெம்பரவரியா பென்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். இது விதவை பென்ஷனா இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளி பென்ஷனா இருந்தாலும் சரி, வயோதிகர் பென்ஷனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொருந்தும். அதனால பென்ஷன் தொடர்ந்து வாங்கணும்னா இகேவைசி கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணணும். அப்போதான் பென்ஷன் வாங்குறது சரியான நபர் தான் கவர்மெண்ட் வெரிஃபை பண்ண முடியும். இதுக்கு உங்க ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும் தேவைப்படும். அதே மாதிரி மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கணும். ஆதாரோட லிங்க் ஆகியும் இருக்கணும். ஏன்னா வெரிஃபிகேஷனுக்காக ஓடிபி வரும். யாராவது ஃபேக்கா அல்லது டூப்ளிகேட்டா பென்ஷன் வாங்க கூடாதுன்னு தான் இந்த இகேவைசி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி நீங்க பென்ஷன் இகேவைசி பண்ணணும்னா காமன் சர்வீஸ் சென்டர், சிஎஸ்சி சென்டர் அல்லது ஜன் சேவா கேந்திரால போய் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனா இப்போ அந்த சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமேலு நீங்க பர்சனலி சொசைட்டி வெல்ஃபேர் ஆபீஸ்க்கு விசிட் பண்ணணும். அதாவது உங்க தாலுக் ஆபீஸ் அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்க்கு நேர்ல போகணும். போகும்போது ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் மற்றும் பென்ஷன் ஐடி கண்டிப்பா எடுத்துட்டு போக. அங்க நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்க ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை ஆனதும் உங்க பென்ஷன் மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதாவது ஆதார் வெரிஃபை பண்ணுவாங்க, ஓடிபி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இகேவைசி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்க பென்ஷன் ஸ்டேட்டஸ் மீண்டும் ஆக்டிவ் ஆகிடும். அதனால இகேவைசி கம்ப்ளீட் பண்ணலன்னா உங்க பென்ஷன் நிறுத்தப்படலாம். இது ரொம்ப முக்கியம். அடுத்த முக்கிய காரணம் என்னன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட் என்பிசிஐ மற்றும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அதாவது டிபிடிக்கு லிங்க் ஆகியிருக்கணும். இது லிங்க் ஆகலன்னா உங்க பென்ஷன் பேமெண்ட் ஹோல்ட் ஆகிடும். உங்க பேங்க் அக்கவுண்ட் டிபிடிக்கு லிங்க் ஆகாம இருந்த கவர்மெண்ட் அனுப்புற அமௌண்ட் உங்க அக்கவுண்ட்டுக்கு வராது. அதனால முதல்ல உங்க ஆதார் கார்டை பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணிக்கணும். அதுக்காக உங்ககிட்ட ஆதார் நம்பர் இருக்கணும். அத பேங்க் அக்கவுண்டோட ப்ராப்பரா லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்பிசிஐ எனேபிள் பண்ணணும். அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மேப்பிங் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிபிடி ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணணும். அப்போதான் கவர்மெண்ட் அனுப்புற பென்ஷன் அமௌண்ட் டைரக்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரும். இதுல ஏதாவது ஒரு
ப்ராசஸ் மிஸ் ஆயிட்டா கூட பென்ஷன் பேமெண்ட் ஸ்டாப் ஆகிடும். அதனால எல்லா ப்ராசஸையும் சரியா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேரு ஆதார் லிங்க் பண்ணிருப்பாங்க, ஆனா என்பிசிஐ மேப்பிங் கம்ப்ளீட் பண்ணாம விட்டுருப்பாங்க. சில பேரு என்பிசிஐ மேப்பிங் பண்ணுவாங்க, ஆனா வேற பேங்க் அக்கவுண்ட்ல மேப் பண்ணிருப்பாங்க. சில பேரு டிபிடி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவாங்க, ஆனா அதை ஆக்டிவேட் பண்ண மறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி பழைய இன்ஆக்டிவ் பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ணினாலும் ப்ராப்ளம் வரும். இல்ல மல்டிபிள் பேங்க் அக்கவுண்ட் இருந்தாலும் கன்ஃபியூஷன் ஆகிடும். எந்த அக்கவுண்ட்ல லிங்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியாம போயிடும். அதனால பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் ரிஜெக்ட் பண்ணிடும். உங்க அக்கவுண்ட்டுக்கு அமௌண்ட் வராது. காரணம் என்னன்னா என்பிசிஐ மற்றும் டிபிடி ப்ராப்பர்லி எனேபிள் பண்ணாம இருக்கிறது தான். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பேங்க்குக்கு போகணும். பேங்க் பிரான்ச்சுக்கு அல்லது பேங்க் மித்ரா பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் சென்டருக்கு போய் உங்க பேங்க் அக்கவுண்ட்டை என்பிசிஐ மற்றும் டிபிடிக்காக லிங்க் பண்ணிக்கணும். இதுக்காக ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் மற்றும் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கணும். ஆதார் கார்டு வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்க அக்கவுண்ட் என்பிசிஐக்கு மேப் பண்ணப்படும். அதுக்கப்புறம் டிபிடி எனேபிள் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக 2 முதல் 7 நாள் வரை ஆகலாம். இதுல இன்னொரு ஈஸி ஆப்ஷன் கூட இருக்கு. நீங்க இந்தியன் போஸ்ட் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதுல டைரக்டாவே டிபிடி எனேபிள் ஆகி இருக்கும். அதனால எக்ஸ்ட்ராவா வேற எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட் ஆதார் லிங்க் பண்ணினாலே போதும். அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. கவர்மெண்ட் அனுப்புற அமௌண்ட் டைரக்டா உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். சரி, ஏடிஎம் கார்டு இல்லாம பணம் வித்ட்ரா பண்ணணும்னா கூட டென்ஷன் வேண்டாம். ஆதார் எனேபிள்ட் பேமெண்ட் சிஸ்டம், அதாவது ஏஇபிஎஸ் யூஸ் பண்ணி பணம் எடுக்கலாம். அதுக்காக ஆதார் நம்பர் கொடுக்கணும், ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆபீஸ், பேங்க் மித்ரா அல்லது சிஎஸ்பி சென்டர்ல இருந்து ஈஸியா கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாம். குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் ரூரல் ஏரியால இருக்கிற மக்களுக்கும் இந்த வசதி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த முக்கிய காரணம் என்னன்னா ராங் டெத் என்ட்ரி. சில நேரங்கள்ல கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல நீங்க உயிரோட இருந்தாலும் தவறுதலா டிசீஸ்ட்னு அப்டேட் ஆயிருக்கும். அதாவது ரெக்கார்ட்ஸ்ல நீங்க இறந்தவர்னு மார்க் பண்ணிடுவாங்க, ஆனா உண்மையில நீங்க உயிரோட தான் இருப்பீங்க. அப்படின்னா லைஃப் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும். இது போல கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல தவறுதலா டெத் என்ட்ரி அப்டேட் ஆயிட்டா பென்ஷன் உடனே ஸ்டாப் ஆயிடும். இந்த மாதிரி எரர் நேம் மிஸ்மேட்ச் காரணமாக இருக்கலாம், இல்ல நீண்ட நாட்களா இகேவைசி பண்ணாம இருந்தாலோ லைஃப் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணாம இருந்தாலோ பேங்க் ரெக்கார்ட்ஸ்ல டிசீஸ்ட்னு அப்டேட் ஆயிடும். சில நேரங்கள்ல ஒரே மாதிரி பெயர் இருக்கிற இன்னொரு நபர் இறந்திருக்கலாம். அந்த சேம் நேம் காரணமா உங்க ரெக்கார்ட்ல மிஸ்டேக்கா அப்டேட் ஆயிடும். சில நேரங்கள்ல டெக்னிக்கல் எரர் கூட இருக்கலாம். அதனால உங்க பென்ஷன் திடீர்னு ஸ்டாப் ஆயிட்டா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல டெத் என்ட்ரி வந்திருக்கலான்னு கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இந்த காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணத்தினால உங்க பென்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஆனா இதில் எல்லா நேரமும் உங்க தவறு இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல விஷயம் என்னன்னா இத சரி பண்ண முடியும். இது டெம்பரவரி ப்ராப்ளம் தான், பெர்மனண்டா பென்ஷன் கேன்சல் ஆகிடாது. இதுக்காக நீங்க லைஃப் சர்டிபிகேட், அதாவது ஜீவன் பிரமான் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும். அதாவது நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்கன்னு ப்ரூஃப் கொடுக்கணும். இந்த ப்ரூஃப் அப்ளை பண்ணணும்னா பென்ஷன் ஆபீஸ், ஆத்தரைஸ்ட் கவர்மெண்ட் ஆபீஸ் அல்லது பயோமெட்ரிக் சென்டருக்கு போகலாம். இல்லனா கிராம் பிரதான் அல்லது சர்பஞ்ச் கிட்ட போய் லைஃப் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட் மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். அதுல நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எங்க சப்மிட் பண்ணணும்னா உங்க தாலுக் ஆபீஸ் அல்லது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்க்கு கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். அதோட சேர்த்து ஆதார் கார்டு, பென்ஷன் ஐடி கூட கொடுக்கலாம். அங்க ஆபீசர் கிட்ட என்ன சொல்லணும்னா என்னோட பென்ஷன் ராங் டெத் என்ட்ரி காரணமா ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ராங் டெத் என்ட்ரியை ரிமூவ் பண்ணிடுவாங்க. உங்க பென்ஷன் ஸ்டேட்டஸ் மறுபடியும் ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பெண்டிங்ல இருந்த பென்ஷன் அமௌண்ட், அரியர் அமௌண்ட் எல்லாமே உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இப்போ எல்லாருக்கும் பிக்கெஸ்ட் டவுட் என்னன்னா பென்ஷன் எப்போ அக்கவுண்ட்டுக்கு வரும்னு. அப்படிதான், இதுக்கான அபிஷியல் டேட் இன்னும் வரல. ஆனா ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன் படி பார்த்தா டிசேபிலிட்டி பென்ஷன் மற்றும் விடோ பென்ஷன் வாங்குறவங்களுக்கு மே 20 முதல் பென்ஷன் வர ஆரம்பிக்கலாம். மே 30க்குள் கம்ப்ளீட்டா கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஓல்ட் ஏஜ் பென்ஷன், அதாவது வயோதிகர் பென்ஷன் ஜூன் 1 முதல் ஜூன் 20 முதல் 25க்குள் கிரெடிட் ஆகலாம். இங்க ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா பென்ஷன் பேட்ச் வைஸா ரிலீஸ் பண்ணப்படும். எல்லாருக்கும் ஒரே நாள்ல அமௌண்ட் வராது. அதாவது 10,000 பேர் பேட்ச், 20,000 பேர் பேட்ச், சில நேரம் 500 பேர் பேட்ச்னு பிரிச்சு தினமும் ரிலீஸ் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. அதனால டென்ஷன் ஆகாம வெயிட் பண்ணுங்க. சரி, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் மாத பென்ஷன் இன்னும் பெண்டிங்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, முக்கியமா இந்த 3 விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும். முதல்ல இகேவைசி கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு, பென்ஷன் ஐடி எடுத்துட்டு ஆபீஸுக்கு போய் இகேவைசி செய்து விடுங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கவுண்ட்ல என்பிசிஐ மற்றும் டிபிடி எனேபிள் ஆகியிருக்கான்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி லைஃப் சர்டிபிகேட் இன்னும் சப்மிட் பண்ணலனா உடனே சப்மிட் பண்ணிடுங்க. இந்த 3 விஷயமும் சரியா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பென்ஷன் மீண்டும் ரீஆக்டிவேட் ஆகிடும். பெண்டிங் அமௌண்ட் கூட உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தா காமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதியவரா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட திரும்ப சந்திப்போம். Until then, goodbye, Jai Hind.